நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு பின்னால் இந்த மஸ்ஜித் ரஹ்மான் சம்பந்தமாக அத்தனை ஆவணங்களையும் உங்களுக்கு நான் சமர்ப்பிக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு சோதரர்களே, நம்மை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் என்று நம்மை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அன்பு சோதரர்களே, ஆடு மேய்த்தவன், ஆடு மேய்ப்பது என்பது அந்த வாக்கியம் இவருக்கு வேண்டுமானால் கிடைக்காமல் இருக்கிறார். ஜெயலலிதாவுக்கு வேண்டுமானால் ஆடு மேய்க்கின்ற அந்த வாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறார். ஆடு மேய்க்கின்ற அந்த வாக்கியம் எனக்கு கிடைத்ததில் நான் பெருமை அடைகின்றேன். அது நபிமார்கள் செய்த மகத்தான பணி. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணி, நபி மூசா செய்த பணி, நபி ஈசா செய்த பணி. நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக வைத்திருக்கிறார். ஆடு மேய்த்த காரணத்தினால் யுத்தத்துக்கு அதிபதியாக ஆகக்கூடாது என்பதற்கு எங்கேயாவது சட்டம் இருக்கிறதா? குர்ஆன் இருக்கிறதா? நாங்கள் இருந்தோம் 10 ஆண்டு காலமாக என்ஆர்ஐ ஹோல்டராக இருந்திருக்கிறேன். 10 ஆண்டு காலமாக வெளிநாடுகளிலே இருந்து பல ரூபத்திலே எழுத்து துறையின் மூலமாக, புத்தகங்கள் வெளியிடும் மூலமாக பல லட்சம் ரூபாய்களை என்ஆர்ஐ மூலமாக கொண்டு வந்திருக்கிறோமா? நான் ஒரு என்ஆர்ஐ ஹோல்டராக இருந்திருக்கிறேன் 10 வருடங்கள். அரசாங்கம் இந்த நேரத்தில் கேட்டாலும் கணக்கை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அவரால் முடியுமா? நம்மை ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் பொறுத்தவரையிலே அது மத்திய அரசினுடைய பிஜேபி ஆட்சி காலத்திலே அத்வானி உள்துறை அமைச்சராக இருந்த நேரத்திலே வெளிநாட்டில் இருந்து உதவிகளை பெறுவதற்குண்டான முறையான சட்டப்படியான அனுமதியை நாங்கள் பெற்று நாங்கள் அதற்குண்டான உதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கள்ளத்தனமாக நாங்கள் தரவில்லை. ஹராமான காசை நாங்கள் சமாளிக்கவில்லை. ஹராமான காசுகளை வைத்து பள்ளிவாசல் கட்டவில்லை. ஹலாலாக ஒரு பள்ளிவாசல் கட்டுவதன் மூலமாக நாளை சொர்க்கத்திலே வீட வேண்டும் என்று நினைத்து கொடுக்கக்கூடிய, நம்பி கொடுக்கக்கூடியவர்களுடைய உதவியை வைத்து தான் நடக்கிறத எவரிடமும் கொள்ளையடிக்கவில்லை. எந்த அரசியல்வாதிகளிடமும் சூட்கேஸ் வாங்கவில்லை. எந்த அரசியல்வாதிகளையும் பாராளாக போற்றி பாராட்டி அதற்காக வேண்டிய இந்த பிரதிபலனை பெற்று நாங்கள் பள்ளிவாசல்களை கட்டவில்லை. எனவே இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த ராஜா ஜமாத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை ஏமாறாதீர்கள். ஏமாந்தது போதும். தாய் சபையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு லட்சியத்திற்காக வேண்டி இந்த தமிழகத்திலே முதலாக 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகம் முழுக்க நூற்றுக்கணக்கான கிளைகளை உருவாக்கி 10க்கு மேற்பட்ட கல்வி ஸ்தாபனங்கள், அனாதை நிலையங்கள், பைத்து ஜக்காத்துகள், ஏழை நிதிகள், மருத்துவ முகாம்கள், இத மாதிரி சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைதி வழியிலே இன்றைக்கு காவல்துறை உயர்மட்ட குழு உட்பட உயர்மட்ட அதிகாரிகள் உட்பட நம் அமைப்பை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். மக்களிடையே அமைதியான முறையிலே பிரச்சாரம் செய்கின்ற ஒரு அமைப்பு இந்த ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பு என்ற சான்று பெற்று நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே இவர்கள் மேடை போட்டு முயற்சிக்கின்ற காரணத்தினால் நமது அமைப்பு அழிந்து போவதில்லை. இது கியாமத் நாள் வரை நிலைத்திருக்கின்ற ஒரு அமைப்பு. கடைசியாக நான் சொல்லிக் கொள்வது, இங்கே சகோதரர் ரஹ்மத்துல்லாஹி இம்தாஜி அவர்களும் ரஃபீக் அவர்களும் குறிப்பிட்டது மாதிரி இந்த மஸ்ஜித் ரஹ்மான், இந்த ராவுல் தெற்கிழத்தில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளிவாசல் இந்த தாதா ஜமாத்துக்குத்தான் சொந்தம் என்பதற்குண்டான ஆவணங்களை, பத்திரத்தை, டாக்குமெண்டை இதே மேடையை கொண்டு வந்து சமர்ப்பிப்பார்களானால் இப்பொழுதே இந்த கூட்டத்தை கலைத்தொட்டு அவர்களிடத்தில் எழுதி கொடுத்து விட்டு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று மீண்டும் நான் உங்களுக்கு கூறி உரிமைப்பட்டவர்களிடம் ஒப்படையுங்கள். நீங்கள் தான் உரிமைகளை மீறி இந்த நாட்டிலே குழப்பத்தையும் கொந்தளிப்பையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாளை குற்றவாளி கூடலை நிறுத்தப்படுவதற்கு முன்னால் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கோரி வாருங்கள். தௌபா செய்து வாருங்கள், குற்றத்தை ஏற்று வாருங்கள். உங்களை நாம் என்றைக்கும் அரவணைக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வாசுதேவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சகோதரர் கோவை எஸ் ஐயூப் அவர்கள்
நமது ஜமியத் அல் குர்ஆன் மாநில பொதுச் செயலாளர் உரையாற்ற வருகிறது. Alhamdulillahi Rabbil Alamin. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illa Allah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிவழியை பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், விதேசங்கள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்களை விட்டும், அமல்களை பாழாக்குகின்ற அனைத்து காரண காரியங்களை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் காப்பாற்றி அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாராக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, மேலப்பாளைய பகுதியில் இன்றைய தினத்தில் இப்படி ஒரு கூட்டம் ஒரு குறுகிய நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு ஏன் இங்கே அதற்குரிய தடபடலான ஏற்பாடுகளோடு இங்கே நடைபெறுகிறது என்கிற அடிப்படை உண்மையை ஆரம்ப நேரத்தில் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த ஒரு 2 தினங்களுக்கு முன்னால், அதாவது 6/9/2006 அன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைவர் பி. ஜைனுல் ஆபிதீன் என்பவர் இதே இடத்தில் ஒரு கூட்டம் போட்டு ஒரு பேட்டை ரவுடியை போல குழாயணி சண்டை நேரத்தில் பெண்கள் பயன்படுத்துகிற வாசகங்களை போல அமைச்சர் மைதீன்கான் அவர்களை இழிவுபடுத்தி அரசு உயர் அதிகாரிகளை எல்லாம் கேவலப்படுத்தி இந்த பள்ளியை கைப்பற்றுவதாக இருந்தால் எங்களுடைய பிணத்தின் மீது ஏறினால் இந்த பள்ளியை நீங்கள் கைப்பற்ற முடியும் என்று தக்பீர் முழக்கத்தோடு பேசி வக்ஃப் போர்டினுடைய சட்ட பிரச்சனை குறித்து மிகப்பெரிய ஒரு பிஹெச்டி ஒரு 1.5 மணி நேரம் இந்த இடத்திலே செய்து பல்வேறு வகையான குழப்பங்களை இந்த மனித சமூகத்திலே விளைத்துவிட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் டிஎன்டிஜே அமைப்பினர்
சென்று விட்டிருக்கிற காரணத்தினால் ஒரு தரப்பு செய்தி மட்டும் நம்முடைய மேலப்பாளையத்தை சார்ந்த நடுத்தர இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு சென்று விடக்கூடாது. நமது தரப்பு செய்தியும், அதாவது குறிப்பாக உண்மை நிலவரங்கள் என்ன என்பதையும் நாமும் விளக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் தான் 2-3 தினங்களுக்கு முன்னால் உடனடியாக ஏற்பாடு செய்து இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற இந்த மேலப்பாளைய பகுதியில் கடந்த ஒரு 13ஆம் தேதியிலிருந்து இன்று வரை, இனியும் எத்துணை நாள் தொடரும் என்று தெரியாது, அதுவரை அல்லாஹ்வுடைய இல்லங்களுக்கு முன்னால் காவல்துறை அதிகாரிகளை நிறுத்தி ஐவேளை தொழுகை நடத்துகின்ற ஒரு பள்ளிக்கு முன்னால் பரபரப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு, பரபரப்பான ஒரு நிலையை உண்டாக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கியவர்கள் யார் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் தற்பொழுது என்னென்ன சூழ்நிலைகளை இந்த மனித சமூகத்தில் உருவாக்கி வருகிறார்கள் என்றால், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு 4-5 மாதத்திற்கு முன்னால் நெல்லை மாவட்டத்தினுடைய கடையநல்லூர் பகுதியில் நல்ல நிலையில் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தௌஹீத் பிரம்மாண்ட அடிப்படையில் எடுத்துச் சொல்லப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற மஸ்ஜிதுல் முபாரக் பள்ளியில் திடீரென சைஃபுல்லா ஹாஜா அவருடைய தலைமையில் ஒரு கும்பல் இரவோடு இரவாக சென்று பள்ளிக்குள் இருந்த ஒரு கல்வெட்டை அப்புறப்படுத்தி புதிய ஒரு கல்வெட்டை உண்டாக்கி ஐவேளை 15 ஆண்டு காலம் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு இமாமை அப்புறப்படுத்தி இரவோடு இரவாக அந்த பள்ளியை கைப்பற்றினார்கள். நிலைமை காதுகளுக்கு தெரிய வந்தது. சட்ட ரீதியான நடவடிக்கை என்றும் பல்வேறு உயர் அதிகாரிகளை சந்தித்து நியாய அநியாயங்களை பேசி வருகிறோம். பள்ளியினுடைய யதார்த்த நிலை. பிரச்சனையை கடையநல்லூரிலே துவக்கியவர்கள் யார்? பள்ளியை கைப்பற்ற வேண்டும் என்று ஒரே நாளில் 10-15 குண்டர்களோடு ஆயுதங்களோடு பள்ளிக்குள் நுழைந்து பள்ளியின் கல்வெட்டை உடைத்தெடுத்து இமாமை தாக்கி வெளியே துரத்தி பள்ளியை பூட்டினார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள். அந்த வழக்கு ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, மேலப்பாளையத்தில் என்ன பிரச்சனை? மேலப்பாளையத்தில் என்ன பிரச்சனை என்றால், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, மேலப்பாளையத்தை பொறுத்தவரையில் அந்த கீழத்தெருவில் இருக்கிற மசூதுர் ரஹ்மான் பள்ளி மேலப்பாளைய பள்ளி மக்களுக்காக வேண்டி நம்முடைய ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் மூலம் கட்டப்பட்டது. ஐவேளை தொழுகை, ஜுமாவுடைய தொழுகை, குர்ஆன் திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பு என்றெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அந்த பிரச்சனைகளை உருவாக்கியவர்கள் யார்? இதுதான் முதல் கேள்வி. பிரச்சனைகளை அங்கே துவக்கியவர்கள் யார்? எனக்கு முன்னால் என் அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டதை போல மசூதுர் ரஹ்மான் என்று சொல்லப்படுகிற அந்த பள்ளிக்கு பல்வேறு வகையான லெட்டர் பேடுகளை முதலிலே அடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பள்ளியை ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பிடமிருந்து எப்படியாவது பறிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை மெல்ல மெல்ல தீட்ட ஆரம்பித்தார்கள். நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பள்ளி, ஒரே பள்ளிக்கு 11A ராவுத்தர் கீழத்தெரு மேலப்பாளையம் என்கிற முகவரி, பள்ளியினுடைய முகவரியை போட்டு மஸ்ஜிதுர் ரஹ்மான் நிர்வாக கமிட்டி என்ற ஒரு பெயர் புதிதாக வைக்கப்படுகிறது. அதற்கு லெட்டர் பேர் அளிக்கப்படுகிறது. அந்த பெயரில் வசூலும் செய்யப்படுகிறது. இது முதலாவது ஆதாரம். ஒரே பள்ளி வாயில். இரண்டாவது, அதே பள்ளி வாயிலில் 11A ராவுத்தர் கீழத்தெரு மேலப்பள்ளி மேலப்பாளையம் என்கிற அதே முகவரியை பயன்படுத்தி தௌஹீத் ஜமாத் ஒரே முகவரியில் 2 வகையான லெட்டர் பேர் அளிக்கப்படுகிறது. இதன் பெயர் தௌஹீத் ஜமாத். மூன்றாவது, அதே 11 ராவுத்தர் தெரு மேலப்பாளையம் மஸ்ஜிதுர் ரஹ்மான் என்கிற பெயரோடு மீண்டும் ஒரு லெட்டர் பேர் அளிக்கப்படுகிறது. ஒரே முகவரியில் 3வது லெட்டர் பேர். நான்காவது, அதே 11 ராவுத்தர் கீழத்தெரு என்கிற பெயரில்
மேலப்பாளையம் ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற ஒரு லெட்டர் பேட் அடிக்கப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய பள்ளிவாயில் ஒரே பள்ளிவாயில் காலம் காலமாக ஒரே நிர்வாகத்திற்கு இயங்குகிற ஒரு பள்ளிவாயில் ஒரே முகவரிக்கு 5 வகையான லெட்டர் பேடுகள் அடிக்கப்படுகிறது. இதனுடைய சூட்சுமம் என்ன என்று ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்தோம். திட்டத்தின் வெளிப்பாடாக கட்டண வெளியே வந்தார்கள். கடந்த 2006 ஏப்ரல் மாதம், இந்த 2006 ஏப்ரல் மாதம் அவர்களுடைய ஏகத்துவ புத்தகம், ஏகத்துவ புத்தகத்திலே திடீரென என்ன செய்தார்கள்? மேலப்பாளையத்தை சார்ந்த இப்ராஹிம் என்ற ஒரு சகோதரருக்கு மருத்துவ உதவி கேட்டு டிஎன்டிஜே அமைப்பினர் தங்களுடைய கிளை அலுவலகமாக அதே 11A கீழத்தெரு பள்ளிவாயை பயன்படுத்துகிறார். அன்பார்ந்த சோழர்களே, பிரச்சனையை இந்த மேலப்பாளையத்தில் உருவாக்கியவர்கள் யார்? இதான் முதலாவது கேள்வி. மேலப்பாளையத்தில் நாங்கள் ஏதோ பிரச்சனையை உருவாக்கியதை போலவும் அதற்காக வேண்டி நீங்கள் தயாராக வேண்டும், பிணத்தின் மீதுதான் நீங்கள் பள்ளியில தொட முடியும் என்ற ஒரு எச்சரிக்கை தொனியோடு, மிரட்டுகின்ற தொனியோடு, ஒன்றும் அறியாத இளைஞர்கள் மத்தியிலே உணர்வுகளை தூண்டும் விதமாக அவருக்குத்தான் பேச முடியும் என்றால் எங்களுக்கு என்ன பேச தெரியாதா? எங்களுக்கு என்ன குரலை உயர்த்தி பேச தெரியாதா? எங்களுக்கு என்ன மக்களை தூண்டிவிட்டு பேச தெரியாதா? மக்களுடைய உணர்ச்சியை முறையாக பயன்படுத்தி அதை எப்படி சாதிக்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் சாதிக்கின்ற அறிவில்லாதவர்களா நாங்கள்? அதன் மூலம் இந்த மேலப்பாளையத்தில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் யார் பொறுப்பு? இப்படி மேலப்பாளையம் 11A மசூர் ரஹ்மான், மேலப்பாளையம் 11A கீழத்தெரு ராவுத்தர் கீழத்தெரு என்கின்ற முகவரியை மாற்றி 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 பல்வேறு லெட்டர் பேட் அடித்து பண வசூல்கள் செய்யப்பட்டு கடைசியில் டிஎன்டிஜேவின் அலுவலகமாக அதை பயன்படுத்த போவதாக தெரிந்தது. இங்க எத்தனை நிர்வாகிகள், பள்ளியினுடைய நிர்வாகிகள் இருப்பீர்கள்? உங்களுடைய பள்ளியினுடைய நிர்வாகத்தை பயன்படுத்தி இன்னொரு ஜமாத்தினுடைய இன்னொரு அமைப்பை சார்ந்தவர்கள் லெட்டர் பேட் அடித்தால் நீங்கள் விடுவீர்களா சோழர்களே? பிரச்சனையை துவக்கியவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையிலே சுமூகமான ஒரு சூழலை விரும்பாதவர்கள். இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில குழப்பங்களை ஏற்படுத்துவதை தொழிலாக கொண்டவர்கள். அதன் மூலம் அமைப்பை விளம்பரப்படுத்தி அமைப்புக்கு பணம் சேர்த்துகிற கொள்கை உடையவர்கள் அவர்கள் எல்லாம். மேலப்பாளைய மக்களுக்கு மட்டுமல்ல இந்த உரை, இரத்தத்தை வியர்வையாக சிந்தி குடும்பத்தை பிரித்து வெயில் மழை என்று கூட பாராமல் பாலைவனத்து பெருவீதியில் சவுதி அரேபியாவிலும் UAE போன்ற பல நாடுகளிலும் வருமானங்களை சம்பாதித்து ஏகத்துவம் எப்படியாவது மக்களுக்கு போய் சேரட்டுமே என்பதற்காக வேண்டி சின்னஞ்சிறிய மக்கள் முதல் கொண்டு குடும்பத்தார்கள் வரை முதியோர்கள் வரை பணம் சம்பாதித்து டிஎன்டிஜே அமைப்பினர்களுக்கு வாரி வாரி கொடுக்கின்றார்களே, அந்த மக்களும் சிந்திப்பதற்காக வேண்டிய இந்த உரை. மேலப்பாளையத்தில் பிரச்சனையை முதலில் துவக்கியவர்கள் யார்? நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பள்ளியை அந்த முகவரியை 4-5 லெட்டர் பேடுகளுக்கு பயன்படுத்தி டிஎன்டிஜே அமைப்பினுடைய அலுவலகமாகவே அதை பயன்படுத்த பகிரங்கமாக பத்திரிகையில் பேட்டி கொடுக்கிறார்கள் என்றால், கடையநல்லூரை போல இந்த பள்ளியில் ஒரு ரணகலத்தை ஏற்படுத்த திட்டம் தீட்டியவர் யார்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைவர் ஸ்ரீ ஜெயலலிதா அவர்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உடைய சோழர்களே, கடந்த 6ஆம் தேதி சரியாக ஒரு 1 மணி 45 நிமிடம் அவர் பேசியிருக்கிறார். ஒரு 35 நிமிடம் 40 நிமிடம் வக்ஃப் போர்டினுடைய சட்டங்களை லாவை அவர் பேசுகிறார். ஆரம்ப உரையில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மைதீன் கான் அவர்களே, மாவட்டத்தினுடைய கலெக்டர் பிரகாஷ் அவர்களே, RDO அவர்களே, இந்த பள்ளியை யாரிடத்தில் பிடுங்கிக் கொடுக்க நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள்? அவர்கள் யார் தெரியுமா? பள்ளியினுடைய மகத்துவம் தெரியாதவர்கள், பள்ளியை பூட்டுவதையே தொழிலாக கொண்டவர்கள். எப்படி திருப்புகிறார் பாருங்கள். பள்ளியினுடைய மகத்துவம் தெரியாதவர், பள்ளியை பூட்டுவதை தொழிலாக கொண்டவர், பள்ளிக்குள் ரத்தம் சிந்துவதையே வேடிக்கையாக கொண்டவர்கள், பள்ளிக்குள் விபச்சாரம் நடத்துகிறவர்கள், பள்ளியினுடைய பொருளாதாரத்தை அபகரிக்கிறவர்கள் என்றெல்லாம் அவருடைய பாணியில் ஒன்றுமறியாத உங்கள் மத்தியிலே அவதூறுகளை அடுக்கடுக்காக அள்ளி வீசி, ஏதோ இவர்கள் தான் மகத்துவமானவர்களை போலவும் டிஎன்டிஜே அமைப்பில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் சஹாபாக்கள். இது சஹாபாக்களை உதாரணம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் சஹாபாக்கள் விபச்சாரம் செய்கிறவர்கள், மடையர்கள், அறிவில்லாதவர்கள்.
சஹாபாக்களை காட்டிலும் உத்தமமானவர்கள் டிஎன்டிஜேவில் இருக்கிற நிர்வாகிகள் மட்டும்தான். பள்ளியினுடைய மகத்துவம் அவர்களுக்கு மட்டும்தானே தெரியும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எப்பொழுது உருவானது? சமீபத்திய ஒரு 4-5 ஆண்டு கால வயதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு இருக்கிறது. இந்த 4-5 ஆண்டுகளில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படுத்திய குழப்பங்கள், பள்ளியின் மகத்துவம் தெரியாது என்றார்களே, அதற்கு சொல்லுவேன். கோயம்புத்தூர், திருப்பூர், திருவாரூர், நாகூர், இதே வேளப்பாளையம், கடையநல்லூர், தமிழகத்தின் பல பகுதி. இந்த பகுதிகளில் எல்லாம் என்ன செயலை செய்கிறார்கள் தெரியுமா? எங்கெல்லாம் நம்முடைய ஜமாத் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய பள்ளி வாயில் இருக்கிறதோ அங்கெல்லாம் கூட்டம் போட்டு அந்த பள்ளிக்கு தொலை செல்லாதீர்கள், அவர்கள் எல்லாம் ஷியாக்கள், அவர்கள் எல்லாம் மதுஹபை சார்ந்தவர்கள், அவர்கள் எல்லாம் பெம்பொலை பொருத்திகள், அவர்கள் எல்லாம் பள்ளியினுடைய பொருளாதாரத்தை திருடுகிறவர்கள் என்றெல்லாம் ஒன்றுமறியாத பாம்பர மக்களை தூண்டிவிட்டு பள்ளிக்கு எதிராகவே வாடகைக்கு ஒரு இடத்தை பிடித்து ஜுமா தொழுகை நடத்தி, ஐவேளை தொழுகை நடத்தி, ஜமாத்தை இரண்டாக்கி, ஊரை இரண்டாக்கி, சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் வேறுபாடுகளையும் உணர்வுகளையும் கலகங்களையும் ஏற்படுத்துகிற வேலையை பார்க்கிறவர்கள் சொல்கிறார்கள், பள்ளியின் மகத்துவம் நமக்கு தெரியாதா? பள்ளியின் மகத்துவம் இவர்களுக்கு அதிகமாக தெரிந்த போன காரணத்தினால்தான் அரண்மனைக்காரர் தெருவிலே ஜுமா உரை யார் நிகழ்த்துறார் தெரியுமா? டி. ராஜேந்திரன். பள்ளியின் மகத்துவம் அதிகம் தெரிந்தவர்கள், குர்ஆனை கரைத்து குடித்தவர்கள், ஹதீஸில் அதிகம் படித்தவர்கள். ஜுமாவுடைய நாளில் ஜுமாவுடைய உரைக்கு பிறகு டி. ராஜேந்திரன் உரை நிகழ்த்துகிறார் அரண்மனைக்கார் தெருவிலே. அதே போன்று மகத்துவம் உடையவர்கள் எல்லாம் நாம் மாற வேண்டுமா? ஜுமாவுடைய நாளில் எத்துணை பள்ளிகளில் பாதிகளே ஜுமா உரை நிகழ்த்த மைக்கை கழட்டி இருக்கிறீர்கள், ஆம்பிள் பேரை தூக்கி சென்றிருக்கிறீர்கள். எத்துணை வழக்கு தென்காசியிலும் கடைநல்லூரிலும் எத்துணை பகுதிகளில் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பேசுகிறீர்கள் பள்ளியின் மகத்துவம் தெரியாதவர்கள் என்று எங்களின் மீது குற்றம் சுமத்துகிறீர்கள். பள்ளிக்குள் கலவரத்தை தூண்டிவிட்டு இரத்த கலரை உண்டாக்க துடிக்கிறவர்கள் யார்? மேலப்பாளையத்தை முதலில் துவக்கியவர்கள் யார்? நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பகுதியில் ஐவேளை தொழுகை, ஜுமாவுடைய தொழுகை, காவல் நிலையத்தை அணுகி போலீஸ் பந்தோபஸ்தோடு இன்றைக்கு தொழுகை நடத்தப்படுகிற ஒரு பரபரப்பு சூழ்நிலையை இந்த மனித சமூகத்தில் உண்டாக்கியவர்கள் யார்? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒரே பள்ளிக்கு அந்த முகவரியை பயன்படுத்தி பல்வேறு லெட்டர் பேடுகள் அடித்து கடைசியில் டிஎன்டிஜே அலுவலகம் என்று பத்திரிகையில் பகிரங்கமாக போடுகிறார்கள் என்றால் எப்படி அனுமதிக்க முடியும்? அவர்கள் மேடைகளில் பேசும் பொழுது ஏதாவது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினார் அந்த அறிஞர். நாக்கிலே நரம்பிருக்கிறது என்பதற்காக வேண்டி ஆம்பளையாக இருந்தால் வாருங்கள் என்றும், பள்ளிக்கு நுழைந்தால் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுங்கள் என்றும், செருப்பால் அடிப்பேன் என்றும் பேசுகிறார் என்றால் அவரை விடவும் நம்மளுக்கு நன்றாக பேச தெரியும். ஆனால் நாகரீகம் என்று ஒன்று உண்டு. நான் கேட்கிறேன், மேலப்பாளையத்தில் மசூத் ரஹ்மான் என்ற ஒரு பள்ளி, இந்த பள்ளி முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறதோ என்ற ஒரு சூழ்நிலை. பள்ளியின் உரிமையாளர்களாகிய நமக்கும் அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் செய்கிற மக்களுக்கும் சட்ட ரீதியான பிரச்சனை. டிஎன்டிஜே மாநில தலைவர் இங்கே வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? டிஎன்டிஜே அலுவலகத்திற்கும் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுக்குமா பிரச்சனை? மேலப்பாளையம் மசூத் ரஹ்மான் பள்ளிக்கும் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்புக்கும் பிரச்சனை. வந்தவர் யார்? ஒரு அமைப்பினுடைய தலைவர், ஒரு அமைப்பை சார்ந்தவர். அவர் வந்து அந்த பள்ளியினுடைய சொத்துரிமை குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன? எதற்காக வேண்டி பேசுகிறார்? சரி, பேசுகிறார். பேசியவர் என்ன விரும்புகிறார்? இனி இந்த மசூத் ரஹ்மான் மேலப்பாளையத்தில் இருக்கிற லுஹா என்று சொல்லப்படுகிற அன்பு சகோதரர், அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? மசூத் ரஹ்மான் என்று சொல்லப்படுகிற அந்த பள்ளியை முதலில் மசூத் ரஹ்மான் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அமைப்பின் தொடர்போடு இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த பள்ளியை முதலாக என்ன செய்கிறார் என்றால், அவர் கடந்த 11/12/2000 இந்த தேதியில் மேலப்பாளையம் JAKH என்ற ஒரு பெயரை பதிவு செய்கிறார். பதிவு எண் 137/2000. அன்றைக்கு அதனுடைய தலைவர் யார்? ஃபதுலுல் இலாஹி. இந்த 2000 பதிவு செய்யப்பட்ட JAKH, மேலப்பாளையம் JAKH என்று சொல்லப்படுகிற இந்த அமைப்பு தொடர்ந்து
முறையாக ரினிவல் செய்யப்படாத காரணத்தினால் 16/2/2005 16/2/2005 அது காலாவதி ஆகிவிடுகிறது. மேலப்பாளையம் ஜமியத் அல்-குர்ஆன் ஹதீஸ் காலாவதி ஆகிவிடுகிறது. எனக்கு முன்னால் அன்பு சகோதரர் குறிப்பிட்டதை போல அரண்மனைக்கார் தெருவனுடைய ஆதிக்கம் மேலப்பாளையத்தில் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தனியாக ஒரு ஆப்பு தனியாக வைக்கிறார். அது என்ன? தௌஹீத் ஜமாத் மேலப்பாளையம். அது எப்பொழுது உருவாகிறது? அது 67/2003 ரெஜிஸ்டர் நம்பர். 2003 தௌஹீத் ஜமாத் மேலப்பாளையம் என்ற ஒரு சொசைட்டியை உருவாக்கி அதை தனியாக இயக்குகிறார். மேலப்பாளையம் தௌஹீத் ஜமாத் ஆரம்பத்தில் ஃபதுலுல் இலாஹியை தலைவராக கொண்டு இயக்கப்பட்ட ஒரு அமைப்பு 2005 அது காலாவதியாகி விடுகிறது. இப்பொழுது தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு உண்டு. உடனடியாக என்ன செய்கிறார்? இவருடைய தொற்று உள்ள நடவடிக்கை நமக்கு சந்தேகத்தை கிளப்புகிற காரணத்தினால் கணக்குகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் நிர்வாக குழு கூட்டப்பட வேண்டும் என்றும் தலைமையின் மூலம் அவருக்கு பிரஷர் கொடுக்கப்படுகிறது, அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. உடனே அவர் என்ன செய்கிறார்? உடனடியாக அவசரமாக சென்று 15/9/2005 மீண்டும் மேலப்பாளையம் ஜேஏடிஎச் என்பதற்கு உயிர் கொடுத்து தன்னை தலைவராக மீண்டும் ஒரு சொசைட்டி உருவாக்குகிறார். பிரச்சனைகளை அதிகரிக்காக உருவாக்குகிறவர்கள் யார்? மேலப்பாளையத்தை சார்ந்த லுபாய் என்பவர் ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் கீழ் பள்ளியை கொண்டு நடத்த அனைத்து முயற்சிகளையும் செய்கிறார். நிலைமை இப்படி போய்கொண்டே இருக்கின்றது. அப்படியானால் இதனுடைய யதார்த்த நிலை என்ன அன்பார்ந்த சோர்களே? யதார்த்த நிலை என்ன? 2005 9வது மாதம் மஸ்ஜிதுர் ரஹ்மான் மேலப்பாளையம் என்ற ஒரு பெயரை பயன்படுத்தி அவசரமாக அவர் ஒரு சொசைட்டியை உருவாக்குவதற்கு காரணம் எங்கே தான் நீக்கப்படுவோமோ ஜமியத் அல்-குர்ஆன் வல் ஹதீஸிலிருந்து என நினைக்கிறார். நினைத்து உடனடியாக சென்று சட்டக்குரிய ஒரு 15/11/2005 9வது மாதம் பதிவு செய்யப்படுகிறது. 2 மாதம் தள்ளி ஜெயலலிதா அவர்கள் உரை நிகழ்த்தும் போது சொன்னார், நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன், ஆர்டிஓ அலுவலகத்தில் சொத்துரிமையை கட்டிய அந்த ரசீதை அடுக்கடுக்காக கண்டித்தார் அவர்கள். அதற்குரிய விளக்கத்தை சொல்கிறேன் என்பாங்க சொல்கிறேன். கடந்த 15/11/2005 9வது மாதம் மேலப்பாளையம் ஜமியத் அல்-குர்ஆன் ஹதீஸ் என்ற அமைப்பு பதிவு செய்யப்படுகிறது தன்னை தலைவராக கொண்டு. ஜமியத் அல்-குர்ஆன் நீக்கப்படுவோமே என பயந்து ஒரு 2 மாதம் தள்ளி 11வது மாதம் ஓடிப்போய் என்ன செய்கிறார்? ஒரு 5-6 மாத வருடத்தினுடைய 2003, 2004, 2005, 2006 அவசரமாக சென்று சொத்து வரியை ஒட்டுமொத்தமாக கட்டுகிறார். கட்டிய தொகை 3186 ரூபாய். ஒரே வருடத்தில் ஒரே ரசீதில் கிட்டத்தட்ட 5 வருடத்திற்கு கட்டுகிறார். அவசரமாக போய் கட்டுவதற்கு என்ன காரணம்? எங்கே நாம் நீக்கப்படுவோமோ என்கிற ஒரு பயம். காரணம், அவர் சட்டக்குரிய 2005ஆம் ஆண்டு அவர் ஜமாத்தில் இருந்து நீக்கப்படுகிறார். நீக்கப்படும் பொழுது பள்ளியை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உடனடியாக போய் 4-5 வருடத்தினுடைய சொத்து வரி உடனடியாக போய் கட்டுகிறார். இது அதனுடைய ஆதாரம். பள்ளியை மெல்ல அபகரிக்க திட்டம் தீட்டுகிறவர்கள் யார்? பள்ளியிலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குகிறவர்கள் யார்? ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது சொல்லுகிறார், உளவுத்துறை அதிகாரிகளை குறித்துக் கொள்ளுங்கள், மத்திய துறையினர் ஏதாவது வேறு பிரிவுகள் அணியினர்கள் வந்தால் நீங்களும் குறித்துக் கொள்ளுங்கள். ஜமியத் அல்-குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் யார் தெரியுமா? உண்டியல் பேரொழிகள், சட்டவிரோதமாக பணங்களை நாடு கடத்துகிறவர்கள். அவர்களை சட்ட ரீதியாக நீங்கள் தண்டிப்பதற்கு பகரமாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்தவர்கள். உண்டியல் ரீதியாக பணத்தை கடத்துவது சட்டவிரோத செயல் அல்லவா? அப்படிப்பட்ட செயலை செய்கிறவர்களை நான் விடமாட்டேன், நான் அடித்தே தீருவேன் என்கிறார். 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவானது. அதிலிருந்து வெளியேறும்போது சொன்னார், நான் அபூஜகளை விட மோசமானவன், இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை அழிக்காமல் விடமாட்டேன் என்றான். அல்லாஹ் அளவுக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுத்தான்.
1995 ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவான காலத்திலிருந்து ஒரு எதிர்பாராத ஒரு விபத்தாக ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்புக்கு பல்வேறு வகையான தொந்தரவுகளும் தொல்லைகளும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் உருவானது. மேலப்பாளையத்தில் வந்து சொல்லுகிறார், நான் இதுவரை அந்த அமைப்பை வம்புக்கு இழுக்கவே இல்லை, இனிமேல் தான் நான் வம்புக்கே இழுக்க போகிறேன் என்கிறார். அவரே சொல்லி அடுத்த நிமிடமே அந்த கேசட்டை கேட்டு பாருங்கள், 6 கேசட் அந்த அமைப்பை பற்றி நான் பேசி இருக்கிறேன் என்கிறார். முன்னுக்கு பின் முரண்பாடான தகவலை நீங்கள் பார்க்க முடியும். அமைப்பை அடித்தே தீரவே இவர்கள் எல்லாம் உண்டியல் பேர்வழிகள் என்று பேசுகிறார். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சோழர்களே, இவரிடத்தில் உண்டியல் வழியாக பணம் திரட்டுவது மார்க்க அடிப்படையில் கூடுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு அவர் அளிக்கின்ற பதிலை பத்திரிகையின் வாயிலாக பாருங்கள் பார்த்த சோழர்களே. இவருடைய லட்சணம், இவருடைய மார்க்க தீர்ப்பு எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். உண்டியல் பேர்வழிகள் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அயல் நாட்டினுடைய பணத்தை அன்அபிஷியலாக கொண்டு வந்து சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்கிறவர்கள் இவர்கள் என்று நம்மை இனங்காட்டுகிறார்கள். இருக்கட்டுமே, அடிக்கடிக்கான ஆதாரங்கள் உங்கள் கையிலே இருந்தால் உளவுத்துறை அதிகாரியுடைய கையிலே கொடுத்து நாளைக்கு நடவடிக்கை எடுக்கலாமே. நாங்கள் என்ன ஒளி தோடுகிறவர்களா? 1986 இருந்து இதுவரை அமைப்பு நடத்துகிறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஆயுள் இருந்தால் இன்னும் நடத்துவோம். சட்டத்தை மீறி கணக்கு வழக்கு காண்பிக்காமல் ஒட்டுமொத்த பணத்தையும் அபகரிக்கும் முகமாக அமைப்பு நடத்த முடியுமா இந்திய திருநாட்டில்? உண்டியல் நடத்த ஆதாரம் உண்டா? இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் சொல்கிறேன். பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற ஒரு புத்தகம், ஆசிரியர் பி ஜெய்னுல் ஆபிதீன், அதனுடைய 37வது பக்கம். இந்த பக்கத்தில் உண்டியல் என்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் ஒரு கேள்வி, இஸ்லாமிய பொருளாதாரத்தின் பொருட்களின் விலையை ஆட்சியாளர்கள் நிர்ணயிக்கவோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பணத்தை உண்டியல் மூலம் கொண்டு செல்லவோ அனுமதி உண்டா? கேள்வி 37 பக்கத்தில் இருக்கிற கேள்வி. பதில் சொல்கிறார், ஒரு நபிமொழியை முன்வைத்து அந்த நபிமொழிக்கு பிறகு அவர் சொல்ல வருகிற செய்தி, ஒருவர் அயல் நாட்டில் திரட்டிய செல்வத்தை தான் விரும்புகின்ற வழிகளில் தனது தாயகம் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும். அது நியாயமானது. உண்டியல் வழியாக பணம் வருவது நியாயமானது. ஆட்சியில், இஸ்லாமிய ஆட்சியில் இப்படித்தான் நடக்க வேண்டும். அப்படி நடக்க இஸ்லாமிய ஆட்சி உபகாரம் செய்ய வேண்டும். இது இஸ்லாமிய ஆட்சி இல்லாத நாடுகளில் உண்டியல் வழியாக பணம் வந்தாலோ அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு சொல்கிறார். அதற்கு ஒரு தடை வந்தால் அந்த தடையை நீக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் போராட வேண்டும். உண்டியல் வழியாக பணம் வருவதை ஒரு நாட்டு அரசு தடை செய்தால் நாம் ஒவ்வொருவரும் அதற்கு எதிராக போராட வேண்டும். பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்கிற ஒரு பத்திரிகையில் உண்டியல் வழி பணம் வருவது ஹலால், அவர் மக்களுக்கு வழங்கிய தீர்வு. இரண்டாவது, வின் டிவியில் ஒரு கீழக்கரையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுகிறார். எனது கணவன் துபாயிலே இருக்கிறார், உண்டியல் வழியாகத்தான் பணம் அனுப்புகிறார். டிடி எடுத்து அனுப்புவதாக இருந்தால் கமிஷன் பிடிக்கிறார்கள், தாமதமாக வந்து சேருகிறது, செலவு தொகைக்கு கஷ்டமாக இருக்கிறது, என்ன செய்ய? வின் டிவியில் 2 நபர்கள், அதில் ஒன்று பி ஜெயலலிதா, இருவரும் அமர்ந்து கொடுத்த வாக்குமூலம். வின் டிவியில் என்ன? வின் டிவியில் கொடுத்த வாக்குமூலம், உண்டியல் மூலம் பணம் அனுப்பப்படுவது சட்டவிரோத செயலாக இந்திய திருநாட்டில் கருதப்பட்டாலும் இஸ்லாமிய அடிப்படையில் அது குற்றமான காரியம் அல்ல. இது இவர்கள் தடுக்கிறார்களே, இவர்களை நம்பி டிடி ஒப்படைக்க முடியுமா? யாரை நம்பி? இந்த நாட்டை நம்பி டிடி ஒப்படைக்க முடியுமா? ஒப்படைத்தால் முறையாக வந்து சேருமா? உண்டியலானால் நாளைக்கு நீங்க அங்கே கொடுத்தால் 1 மணி நேரத்தில் நீங்கள் வாங்கலாமே. உண்டியல் தான் உங்களுக்கு சிறந்தது. வின் டிவியில் கொடுக்கப்படுகிற பத்துவா. இனி நாங்கள் உண்டியல் வழியாக பணம் சேர்த்துகிற பேர் வழியாக இருந்தால் ஜட்ஜி என்ன செய்கிறார்? தற்சமயம் அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டரை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்தி வையுங்கள். காரணம், நல்ல கேட்கிறீங்க, காரணம் வாக்குமூலம் வாங்கி அவரும் வீட்டுக்கு அழைத்து சென்று ஒரு விருந்தும் கொடுத்தாரு. அன்றைக்கு தெரியாத ஊழல் பேர் வழிகள் என்று உண்டியல் பணம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல தெரியாதா? மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறார்கள் என்றால், வெளிநாட்டினுடைய அமைப்பை சார்ந்த பணங்களை வாங்கக்கூடாது என்று நாங்கள் பரிதாபே போட்டிருக்கிறோம். ஒரு நீட்டல் பொதுமக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், ஒரு தூய்மையான அமைப்பை கொடுத்திருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து பணமே வாங்கியது இல்லையா? 3 லட்சம் ரூபாய் முதலிலே எங்களிடமிருந்து வாங்கினீர்கள். நாங்கள் வெளிநாட்டு அமைப்பினுடைய தொடர்பு உள்ளவர்கள், உண்மைதானே? இரண்டாவது, அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு
பிறகு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு, அதனுடைய தலைவர் சைஃபுல்லா காஜா. நீங்கள் எல்லாம் பொருத்தப்பட வேண்டும். அவரை குறித்து பேசுவதற்கு நான் என்னுடைய தலைவரிடத்தில் முன் அனுமதி பெற்றேன். ஆனால் அவர் மறுத்தார். நான் சொன்னேன், 6ஆம் தேதி பேசிய பேச்சு வரம்பு மீறிய பேச்சு, இனி பேசாமல் இருந்தால் பொருட்காது என்றேன். இன்றைக்கும் புறப்படுகிற வரை அது வேண்டாம் வேண்டாம் என்றார். பேசிய தீர்வேன் என்று வரம்பு மீறி நான் பல்வேறு வகையான வாதங்கள் புரிந்த பிறகு அனுமதி பெற்றேன். என்ன உண்மையை சொல்கிறேன் என்றால், எந்த மேடையிலும் பேசவில்லை அன்பார்ந்த சோழர்களே, எந்த கேசட்டிலும் பேசவில்லை, எந்த ஜுமாவுடைய மேடையிலும் பேசவில்லை. தங்களை தூய்மையானவர்கள் சஹாபாக்களுக்கு ஒப்பானதாக கருதி அடுத்தவரை மட்டம் தட்டி ஒண்ணுமில்லாமல் ஆக்க நினைக்கும் பொழுது அவருடைய தூய்மை தன்மை லட்சணத்தை வெளிப்படுத்த வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். சைஃபுல்லா காஜா என்பவர் சட்டக்குறைய ஒரு 10,000 to 15,000 ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார். அனைத்து தௌஹீத் ஜமாத்துடைய தலைவருடைய தலைவராக இருந்தார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தலைவராக இருந்தார். இன்றைக்கு மாநிலத்தில் துணைத் தலைவராக இருக்கிறார். இவருக்கு இந்த சம்பளம் வெளிநாட்டில் இருக்கிற அமைப்பின் மூலம் வருகிறதா இல்லையா? முதல் கேள்வி. எங்களின் மூலம் வருகிறது என்று பகிரங்கமாக சொல்கிறோம். எங்களின் மூலம் வருகிறது. எப்படியாவது அவருடைய குடும்பம் நடக்கட்டும், அவரை பற்றி பேச வேண்டாம் என்றால் நம்முடைய தலைவர். அவரை பற்றி பேச வேண்டாம், எப்படியாவது குடும்பம் நடக்கட்டுமே என்றார். நாங்கள் இதுவரை பேசவில்லையே. அமைப்பை அழிக்காமல் விடமாட்டேன். உளவுத்துறை அதிகாரிகளை குறித்துக் கொள்ளுங்கள். இனி போராட்டம் நடத்தியாவது இந்த ஜேஏகே இல்லாமல் ஆக்குவேன் என்றால் எப்படி விட முடியும்? ஒரு தனி மனிதன் காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை திரட்டி நாயகத்தில் அல்லாஹ் அக்பர் என்கிற முழக்கத்தோடு ஒரு அமைப்பை இல்லாமல் ஆக்குகிறேன் என்ற அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு நாட்டில் நரம்பில்லாமல் பேசுகிறான் என்றால் எப்படி அனுமதிக்க முடியும்? இந்த நாட்டில் யாருக்கும் அமைப்பு நடத்த உரிமை இல்லையா? இந்த நாட்டில் யாருக்கும் ஏகத்துவத்தை சொல்வதற்கு உரிமை இல்லையா? தன்னை அபூஜஹல் என்று பிரகடனப்படுத்துகிறார். செயல் அப்படித்தானே இருக்கும். சைஃபுல்லா காஜா வெளிநாட்டில் இருந்து பகிரங்கமாக குற்றம் சுமத்தி சொல்கிறேன். இல்லை என்று மறுப்பதாக இருந்தால் இதே மேலப்பாளையத்தில் சைஃபுல்லா காஜா நான் வெளிநாட்டின் அமைப்பிலிருந்து சம்பளம் வாங்காத ஒரு தூய்மையாளன் என்று பேச வேண்டும். அது இங்கே ரெக்கார்டு செய்யப்பட வேண்டும். இது முதலாவது குற்றம். இதை முதலாவது நாங்கள் சுமத்துகிற குற்றம். வெளிநாட்டு தொடர்பை கள்ளத்தனமாக உங்களுக்கு உண்டு. இரண்டாவது, அனைத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 2000 ஆரம்பிக்கப்பட்டது. வெளிநாட்டினுடைய உதவி, வெளிநாட்டு அமைப்பினுடைய உதவி நீங்கள் வாங்கவே இல்லையா? இலங்கையில் இருக்கிற ஜம்மியத்து சபாக் என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பை நடத்துகிறார் என்னுடைய நெருக்கமான நண்பர் மிஸ்டர் ரஷீத் என்று சொல்லப்படுகிற ஒரு மௌலவி. அவரிடமிருந்து 5,500 லட்சம் ரூபாய் ரொக்கமாக ஒரே தொகையாக ஒரே நாளில் மேலப்பாளைய பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பள்ளி கட்டுவதாக வாங்கி வந்தீர்களே பாதிகளே, அந்த பள்ளி எங்கே? இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கே அந்த பள்ளி? எங்காவது ஒரு கூட்டத்தை நாங்கள் பேசியிருப்போமா? எங்காவது ஒரு இடத்தில் இந்த செய்தியை நாங்கள் சொல்லியிருப்போமா? நாங்கள் பள்ளி கட்டினால் 10% கமிஷன் அடிக்கக்கூடிய கூட்டம் என்று பேசுகிறீர்கள். அல்லாஹ் அறிவான். கமிஷன் ஒன்றில் நீங்கள் வாங்கி தந்திருக்க வேண்டும், அல்லது வாங்கும் பொழுது நீங்கள் பார்த்திருக்க வேண்டும், அல்லது கொடுத்த நபராவது உங்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும். மூன்றும் இல்லை. பள்ளி கட்டுகிறார், கமிஷன் அவர்களுக்கு வருகிறது. சரி, அப்படியே வைத்துக் கொள்ளுகிறேன். பள்ளிக்கு வாங்கிய பணத்தில் பள்ளியே இல்லையே பாதிகளே, அமைப்பினுடைய பணம் அல்லவா அது? அது போகட்டும். இதே திருப்பூர் கோவை மாநகரத்தில் இருக்கிற திருப்பூர் மாவட்டம் அருகில இருக்கிறது ஒரு பகுதி, மங்களம் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி. அந்த பகுதியில ஒரு பள்ளி வாங்கி முழுக்க முழுக்க குவைத்தினுடைய நிறுவனத்திலிருந்து வாங்கி கட்டப்பட்ட பள்ளியா இல்லையா? யாருக்கு போலித்தனமான நடவடிக்கை. சமூக மக்களுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு துணிச்சலாக வேறறுப்போம் என்று பேசுகிறாய் என்றால் எப்படி அனுமதிக்க முடியும்? எப்படி தோலுரிக்காமல் இருக்க முடியும்? எப்படி இதையும் அமைதி காக்க முடியும்? அமைதி காத்தால் அமைப்பு நடத்த முடியுமா? ஏதோ எங்களால் முடிந்த அளவுக்கு டிஎன்டிஜேவை பொருத்தி பார்த்தால் நாங்கள் குறைந்த அளவுக்கு மார்க்கப்படியே செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களே. இணையத்தை எடுத்துக்கொண்டால் 165க்கும் மேற்பட்ட அனாதை இல்லங்கள், ஆனால் குழந்தைகள். திருச்சியை எடுத்துக்கொண்டால் 400க்கும் அதிகமான அனாதை குழந்தைகள். அதே திருச்சியிலே காது கேட்காத வாய் பேசாத குழந்தைகளை பராமரிக்க தனி ஒரு ஆலயம், தனி ஒரு இல்லம், பெண்கள் மதரசா, ஆண்கள் மதரசா, எங்கால் முடிந்த ஒரு சத்தியத்தை எடுத்துச் சொல்கிற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அழிப்பேன் ஒழிப்பேன் என்று பேசுகிற இவருக்கா வெளிநாட்டில இருந்து நீங்கள் சம்பளம் கஷ்டப்பட்டு வாங்கி வாங்கி கொடுக்கிறீர்கள் அன்பார்ந்த சோழர்களே? இவரா இஸ்லாமிய மார்க்கத்தை தூய்மையோடு சொல்லுகிறார்? வேறு யாரும் இஸ்லாமிய மார்க்கத்தை தூய்மையோடு சொல்லவில்லையா?
ரூபாய் பரிசு, 1,00,000 ரூபாய் பரிசு. என்னுடைய சொந்த பணம், ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பினுடைய பணம் அல்ல, என்னுடைய சொந்த பணம். 1,00,000 ரூபாய் பரிசு. 11 மணிக்கு கூட்டம் முடியும். அதற்கு முன்னதாக நான் சொல்லுகிறேன், ஒரு விஷயத்தை இங்க வந்து தெளிவுபடுத்தினாலும் 1,00,000 ரூபாய் பரிசு. 1,00,000 ரூபாய் பரிசு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த ஒரு அன்பர் இங்கே இருந்தார். செல்போனில் பிஜேபியுடைய தொடர்பு கொண்டு நீங்க வந்து பேசலாம். முழு சுதந்திரம், முழு உரிமை உங்களுக்கு உண்டு. 1,00,000 ரூபாய்க்கு ஒரே காசோலை இந்த ஒரே நேரத்தில் போட்டு தரப்படும். பி ஜெயலலிதா என்பவர் மகா மிகப்பெரிய பொய்யன் என்பதை இந்த மேடையில் நான் நிரூபிக்க தயார். நான் தயார். 1988 இருந்து நாங்களும் பார்த்தோமே பி ஜெயலலிதா அப்படின்னு, நாங்களும் பார்த்தோமே. கொடுக்கப்பட்ட தலைப்பில் நாகரிகமாக பேசிவிட்டு ஒவ்வொரு மேடையிலும் செல்கிறவர்கள் நாங்கள். அநாகரிகமாக என்றைக்கு நீ பேச தொடங்கினாயோ அன்றிலிருந்து எங்களுடைய பேச்சினுடைய கனப்பரிமாணத்தை நாங்களும் மாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சோழர்களே, குறித்துக் கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் மிகப்பெரிய ஒரு பொய்யன் என்பதற்கு சாதாரணமான ஒரு சில விவரங்களை மட்டும் உங்களுக்கு மத்தியிலே நான் எடுத்துச் சொல்றேன். 2000 அனைத்து தொகுதி ஜமாத் கூட்டமைப்பு என்று ஒரு ஆரம்பிக்க மதுரையில ஒரு மண்டபத்தில் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு ஆட்களும் அந்த அமைப்பை எப்படி நடத்தலாம் என்று கருத்து பேசுகிறார். எதிர்ப்புகள் அதிகமாகிறது. ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அமைப்பு தேவையா? அப்ப அந்த அமைப்பினுடைய நடவடிக்கை சரியல்ல, ஆகவேதான் நான் இந்த அமைப்பை துவங்குகிறேன் என்று பிஜேபி பேசுகிறார். வீடியோ கேசட் ஆதாரம், சிடி ஆதாரம். முதலாவது குற்றச்சாட்டு. அந்த கேசட்டில் பேசும்பொழுது ஒரு இமாலய பொய்யை அந்த வீடியோக்களை பதிவு செய்கிறார்களே, சிடியாக்கள் வெளிவருமே, 4 பேர் பார்ப்பார்களே, நாம் ஒரு தாயி ஆயிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெட்க உணர்வு ஈமானின் அடிப்படை அம்சம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வெட்க உணர்வு போனவர்களிடத்தில் அதை எதைப்படி எதிர்பார்க்க முடியும்? என்ன பேசுகிறார் தெரியுமா? மக்களை கூட்டி வைத்து ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய அமைப்பில் உஸ்மான் கானுடைய மகன் மாநிலத்தினுடைய மஜ்லிஸ் சூரா உறுப்பினராக இருக்கிறார் என்று ஒரு புது வகையான ஒரு பொய்யை சொல்கிறார். இருக்கிற மக்கள் கேட்கிறார், உங்களுக்கு எப்படி தெரியும்? வேண்டுமானால் ஒரு 50 ரூபாய் கொடுத்து அந்த அமைப்பினுடைய சட்ட விதிமுறை புத்தகத்தை நீங்கள் ரெஜிஸ்ட்ராஃபில இருந்து பதிவாளர்களுக்கு வாங்கி நீங்களே பாருங்கள் என்கிறார். முதல் கேள்வி, உஸ்மான் கானுடைய மகன் 1986 இந்த அமைப்பு துவங்கப்பட்டது. 1995 ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவாகிறது. 2000 அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு உருவாகிறது. 2000 வரை அவகாசம் எடுத்துக் கொள்ளுங்களேன். 1986 இருந்து 2000 வரை உஸ்மான் கானுடைய மகன் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய அமைப்பின் உயர்மட்ட ஆலோசனை குழுவில் உறுப்பினராக இருந்தார் என்று முதலில் நீங்கள் நிரூபித்தால் 1,00,000 ரூபாய் பரிசு. பொய் சொல்வதற்கு ஒரு அளவு வேண்டாமா? பிரிந்து வந்த உடனே அரிஸ்டோ ஹோட்டலில் அரபான தொழில் சவர்களை எல்லாம் இணைத்து எனது உள்ளப்பு முறையை நான் சொல்ல போகிறேன் என்றார். அதில் சொல்ல வருகிறார், என்னை பாகிஸ்தான் உளவாளி என்று திட்டம் போட்டு என் மீது குற்றம் சுமத்தி வெளியே துரத்தி விட்டார்கள் ஜேஏகே சார்ந்த உஸ்மான் கான் என்பவர். உஸ்மான் கானை பொறுத்தவரையில உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேசுகிற பேச்சே வெளியே தெரியாது. அந்த அளவுக்கு எங்களுடைய ஜமாத்திலே நாகரிகத்திலும் கூச்ச சுபாவத்திலும் அதிகம் குணமடையவர். அவர் சொன்னாராம் பாகிஸ்தான் உளவாளி என்று இவரை. எதற்காக வேண்டி? அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பை உருவாக்க எல்லா மக்களையும் கூட்டி வைத்து அனுதாபம் தருகிறார். என்னை பாகிஸ்தான் உளவாளி என்று சொல்லிவிட்டார்கள் என்று அழுகிறார். அழுகிற ஒரு கதாநாயகனும் கூட என்னை விட நண்பர்களுக்கு நிறைய தெரியும். அழுகிற கதாநாயகர், மிகப்பெரிய அழுகிற கதாநாயகர் மசூராவை கூட்டுவார். தன்னுடைய கருத்து எடுபடாது என்று தெரிந்தவுடனே அழுக ஆரம்பிப்பார். உடனே மக்கள் எல்லாம், அண்ணே நீங்க அழுகாதீங்க, நீங்க போனா சரியாகுது, நீங்க தானே இருக்கணும், நாங்க வேணா எங்க முடிவு கூட மாற்றம் பண்ண, எல்லாரும் உடனே முடிவு மாத்திடுவாங்க. அழுகிறார், என்னை பாகிஸ்தான் உளவாளி என்று சொல்லிவிட்டார். நிகழ்ச்சி முடிந்தது. அதே திருச்சியில் ஏர்போர்ட் பள்ளிவாசலில் வைத்து உஸ்மான் கானையும் வரவழைத்து அந்த பிஜேபியுடைய தலைமையிலான சைஃபுல்லா பாஜா, சம்சுல்லுகா, ஹாமித் பக்ரி எல்லோரையும் வரவழைத்து இதே உஸ்மான் கான் எங்கே உங்களை பாகிஸ்தான் உளவாளி என்று சொன்னார் என்று நேரடி விசாரிப்பு நடைபெறுகிறது. ஒரு சபையில் நேரடி விசாரிப்பு. உஸ்மான் கான் சொல்கிறார், திருச்சியிலிருந்து சென்னைக்கு விமானத்தின் மூலம் நான் சென்று எனது மனைவி, எனது மக்கள் எல்லோரையும் 1 மணி
2 மணி நேரத்தில் நான் இங்கே கொண்டு வந்து நிறுத்த தயார். பிஜே நீங்கள் தொண்டிக்கு சென்று உங்களுடைய குடும்பங்களை அழைத்து வாருங்கள், முபாகலை செய்யலாம் என்றார். உடனே எனக்கு அதோ இருக்கிறார் ஆமித் பக்கீர் சொன்னார். சுபஹானல்லாஹ், அன்னைக்கு தாங்க நாங்க பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு நடிகரை அணி சிவாஜி கொடுக்க வேண்டிய அத்துணை பட்டங்களை உனக்கு தரணும். அதான் நிக்கிறார பக்கரி அவர்தான் எனக்கு சொன்னாரு. டக்குனு கடைசியில விசாரிச்சு பார்த்தா நீங்க அந்த அர்த்தத்தில் தானே சொன்னீங்க, நீங்க இந்த அர்த்தத்தில் தானே சொன்னீங்க, நீங்க அல்லாஹ்வுக்காக பொருத்தப்பட்டிருக்கீங்க. பாகிஸ்தான் உளவாளி என்று உஸ்மான் கான் அவர்கள் சொன்னதாக பாமர மக்களை நம்ப வைத்து ஒரு ஜமாத்தை உடைப்பதற்கு இப்படிப்பட்ட வாசகங்களை உருவாக்கிய அநியாயக்காரன் நீ. மூன்றாவது, இந்த ஆண்டு இந்த தமிழ்நாட்டிலே பொய்களை பரப்பியது போதாது என்று சிலோனுக்கு செல்கிறார். எம்ஜிஆர் அல்லவா பார்ப்பதற்கு கூட்டம் திரண்டது, மண்டபத்தில் பெண்களும் குழந்தைகளும் திரண்டது. அவருடைய பாணி என்னவென்று எனக்கு தெரியும். எதை சொல்ல வேண்டுமோ அதை தன்னுடைய சகாக்களிடத்தில் ஒரு கேள்வியாக கேட்க சொல்லுவார். கேள்வியை வாங்கி அன்பு சகோதரர் ஐயா அவர்கள் அழகான கேள்வியை கேட்டிருக்கிறார், கொஞ்சம் புகழ்ந்து பதில் அடிச்சு விட்டுறது. அது ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், தமிழ்நாட்டில் தௌஹீதுடைய பணிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, ஏன் நீங்கள் ஒற்றுமையை நீங்கள் நினைக்கக்கூடாதா, ஏன் அதிலிருந்து வெளியே வந்தீர்கள்? பதில் சொல்வதாக என்ன சொல்கிறார் தெரியுமா? தமிழ்நாட்டிலே ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்புண்டு. அந்த அமைப்புடைய நோக்கமே பள்ளி கட்டுவது. தலைவர் பையை தோளிலே பையினுடைய பணத்தை போட்டு ஊர் ஊராக சென்று பள்ளி வேண்டுமா பள்ளி வேண்டுமா பள்ளி வேண்டுமா பள்ளி வேண்டுமா என்று நடக்கிறாராம். ₹1 2 பள்ளி வேண்டுமா பள்ளி வேண்டுமா பள்ளி வேண்டுமா என்று நடக்கிறார். கெட்டிய பெட்டி எல்லாம் என்னானது? டிவியில பேசுகிறார். சிடி ஆதாரம். திருவிதாங்கோட்டிலே சமாளின் மதை திருவிதாங்கோட்டிலே ஒரு பள்ளி கட்டினார். அந்த பள்ளியில் இன்றைக்கு குத்துபியத் நடக்கிறது. அட பாவிகளே, அல்லாஹ்வை பற்றி உள்ள கொஞ்சமாவது பயம் உண்டுமா? திருவிதாங்கோட்டிலே தௌஹீத் பள்ளி உண்டுமா? எங்க போய் பேசுகிறார்? சிலோனிலே போய் பேசுகிறார். அந்த மக்களுக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்பொழுது நான் போனேன் ஒரு 15 தினங்களுக்கு முன்னால். கேட்டார்கள் நேரடியாக. நான் சொன்னேன், பொய் சொல்வதை வாடிக்கையாக கொண்டவனை கூட பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அண்ணன் பிஜேபியே போய் சொல்லுவாரா? நபியா இந்த அளவுக்கு நீட்டெல்லாம் அவர்கிட்ட ஒண்ணும் இல்லைங்க, பொய் சொல்றது அவருடைய தொழிலேன்னு சொன்னேன். எப்படின்னு கேட்டாரு. இப்ப உங்களை சொல்றது எல்லாம் நான் சொன்னேன். திருவிதாங்கோட்டில சமாளிக்கு மாதிரி கேட்ட பள்ளியில் குத்துபியத்து நடக்குதுன்னு சொன்னாரு. நிரூபிக்க தயாரா? நான் இங்கே இருக்கிறேன், என்னுடைய சொந்த செலவில் விமானத்தின் மூலம் அவரை அழைத்து வர நீங்கள் தயாரா என்றோம். இரண்டாவது சொல்கிறார், முத்துப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற பாமணி என்று சொல்லப்படுகிற ஒரு பள்ளி என் சமாளின் மகனை கட்டிக் கொடுத்தார். அதை இன்றைக்கு மதுகபுவாதியினுடைய கையில் இருக்கிறது என்று பேசினார். சீடி வெளியே வந்த உடனே நம்முடைய கிளையை சார்ந்த பாமணி நிர்வாகிகள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார்கள், நிரூபிக்க வேண்டும் என்று. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார்கள், நிரூபிக்க வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, கோவையில் ஒரு அகலே ஹதீஸ் என்ற ஒரு பள்ளி உண்டு. அந்த பள்ளியில 23 ரக்காத் தொழுகை நடக்கிறது. பார்த்தீர்களா? தௌஹீதுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளியுடைய லட்சணத்தை எல்லாம் பார்த்தீர்களா? பொய்யை பரப்புகிறார். இஸ்லோனிலே போய் ஒன்றுமே வேண்டாம். கடையநல்லூரில் சம்பவம் நடந்தது. கடையநல்லூர் மக்கள் வந்திருக்கிறீர்கள், அருகிலே தான் இருக்கிறது மேலப்பாளையத்தை சார்ந்த நீங்கள். கடையநல்லூர் பள்ளியில் அத்துமீறி ஆயுதங்களோடு நுழைந்து கல்வெட்டை உடைத்து கலவரத்தை தூண்டியவர்கள் யார்? கடையநல்லூர் மஸ்தூர் முபாரக்கினுடைய உண்மை நிலவரத்தை உடனே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வின் டிவி 4 மணிக்கு 10:30 மணிக்கு அண்ணன் பேசுகிறார், அண்ணன் பேசுகிறார், அண்ணன் பேசுகிறார். என்னடா இது? உடனே வரி விளம்பரம். அதை பார்த்த உடனே நாகூரில் ஒரு குழல் மைக்கை எடுத்துக்கொண்டு ஆட்டோவிலே ஒரு விளம்பரம். கடையநல்லூரின் உண்மை விவரத்தை அண்ணன் பி ஜெயலலிதாவுக்கு இன்று இரவு 10:30 மணிக்கு வின் டிவியில உங்களுக்கு சொல்ல போகிறார். வரி விளம்பரம். நானும் சிராஜ்பாயும் நம்ம சேட்கான் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கடையநல்லூர் விஷயத்தை பத்தி அண்ணன் என்ன சொல்ல போறான்னு ரொம்ப பார்த்துக்கிட்டு இருந்தா, கடையநல்லூர்ல ஆயுதத்தை தூக்கி கல்வெட்டை உடைச்சு 506(2) இருந்து கொலை முயற்சி வர அடுக்கடுக்க 7 வழக்குகள் சொல்லி வச்சா போல சைஃபுல்லா ஹாஜானுடைய கும்பலின் மீது போடப்பட்டு வழக்குகள் நடத்தப்பட்டு உயரதிகாரிகளின் மூலம் பல்வேறு வகையான காம்பர்மேஷன் நடத்தப்பட்ட சம்பவம் ஊரறிந்த விஷயம். வின் டிவியை பேசுகிறார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மீது அபாண்டமான ஒரு பணி சுமத்தப்படுகிறது. அந்த பணி, அந்த சுமத்தப்பட்ட அந்த அபாண்டத்தை களைவது நம்முடைய கடமை. ஆகவே கடையநல்லூரில் நடந்த உண்மை சம்பவம் என்னவென்றால், ஜலீல் மதனி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பள்ளியை அபகரிக்கும் ஜேஏகே கும்பலை சார்ந்தவர்கள் ஆயுதத்தோடு பள்ளிக்குள் நுழைந்து கல்வெட்டை உடைத்தார்களா? சுபஹானல்லாஹ். கடையநல்லூர் ஒரு சிலர் பார்த்தார்கள். போகும்போது இவருடைய பயம் எல்லாம் போதும்,
தெரியுமா யாரு கடையனூர்ல பிரச்சனை பண்ணாங்க? இந்த ஜேஐடிக்காரர்கள் நாகூர்ல இருந்து கோவையில இருந்து மேல்வாடியில இருந்து புறப்பட்டு போய் ராத்திரி கல்வெட்டை வச்சு எங்க பள்ளியுடைய கல்வெட்டை நாங்க உடக்க வேண்டிய அவசியம் என்ன? உழைத்தவர் சைஃபுல்லா காஜா என்பது ஊரறிந்த விஷயம். நாங்கள் உழைத்தோம் என்று பகிரங்கமாக டிவியில பேசுகிறார். இது பொய்யல்லவா? அல்லாஹ்வுக்கு அடுக்குமா இது? ஆகவேதான் சொன்னேன். நான் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகளை உஸ்மான் கானுடைய மகன் ஜேஏகே உயர்மட்ட ஆலோசனை குழுவின் உறுப்பினராக இருந்தார் என்று நிரூபித்தாரோ, உஸ்மான் கான் அவர்கள் உங்களை பாகிஸ்தான் உளவாளி என்று வெளியேற்ற முயற்சி செய்தார் என்றோ, திருவிதாங்கோட்டிலே ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸினுடைய அமைப்பு பள்ளி கட்டி அந்த குத்துபியத் நடைபெறுகிறது என்றோ, பாம்பனையில் இருக்கின்ற பள்ளிவாசல் மதுகபுல் கானுடைய கையிலே மாற்றப்பட்டது என்றோ, கோவையிலே அகலே ஹதீஸ் பள்ளிவாசல் 23 ரக்காத் நடக்கிறது என்று நீங்கள் நிரூபித்தாலோ, அல்லது வின் டிவியில் பேசியது சரி என்று நீங்கள் நிரூபித்தாலோ 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய். பொய்களை சாதாரணமாக மக்கள் மத்தியில் பேசுகிற பழக்கமுடையவர் பிஜே உள்ளார்கள். அருகில இருக்கிறவர்கள் ஏதாவது ஒன்றை சொன்னால் உடனே மைக்கை பிடித்து பேசிவிடுவார். விசாரிக்க வேண்டாமா? உண்மையா சரியா தவறா என்று பார்க்க வேண்டாமா? அப்படித்தான் மேலப்பாளையத்தில் வந்து பேசியிருக்கிறார். என்ன நடந்திருக்கிறது என்று விசாரித்தாரா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபஇன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஈமான் கொண்டவர்களே, ஒரு பாசிக், ஒரு தீயவன் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னால் தீர்க்கமாக விசாரித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அந்த சம்பவத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒன்றுமறியாத மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார். விசாரித்தீர்களா? இந்த சொத்து யாருக்குரியது என்று விசாரித்தீர்களா? இந்த சொத்து யாருக்குரியது என்று என்றைக்காவது நீங்கள் விசாரித்தீர்களா? இந்த சொத்து யாருக்குரியது? முதலாவது 27/10/1993 அவருடைய பாணியிலே சொல்வதானால், தொழுவதற்கு இடமில்லாமல் புறக்கணிக்கப்பட்டு அடித்து உரைத்து துன்புறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டு யாரும் இல்லாத காலத்தில் 1993 27/10 1104 ஸ்கொயர் ஃபீட் சதுரடியை கொண்ட ஒரு இடம் வாங்கப்படுகிறது. அன்றைக்கு தலைவராக இருந்த ஃபஸ்லுல் இலாஹி அவர்களுடைய பெயரில். அதனுடைய முதல் டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட். 1993 ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸினுடைய தற்போதைய தலைவர் ஃபஸ்லுல் இலாஹி அவருடைய பெயரில் 1993 வாங்கப்படுகிறது ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் மூலம். மீண்டும் 31/1/1994 ஒரு வருட காலம் பொறுத்து மீண்டும் ஒரு இடம் வாங்கப்படுகிறது 1868 சதுரடி. அதுவும் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற ஜேஏகே அமைப்பினுடைய தற்போதைய தலைவர் ஃபஸ்லுல் இலாஹி அவருடைய பெயரில். பள்ளிக்கே கூட்டம் அதிகமாகி நிரம்பு வழிந்தது. பக்கத்தில் இருக்கிற முகமது நாசர் என்பவர் மசூத் ரஹ்மான் பள்ளியிலே கூட்டம் அதிகமாகி நிரம்பு வழிகிறதாகவே என்னுடைய இடத்தை மசூத் ரஹ்மானுடைய வகைக்காக வேண்டி ஒரு விடை பேசி நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பக்கத்தில் இருக்கிறவர் சேர்த்து அந்த இடத்தை கொடுக்கிறார். 14/7/2005 அது பதிவு செய்யப்படுகிறது. 1925 சதுரடி நிலப்பரப்பு கொண்டது. பத்திரப்படி ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பினுடைய இடம். அந்த இடம் கட்டியது யார்? யார் கட்டினார்? ஊர் மக்கள் எல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கட்டினார்கள் என்று இங்கே வந்து பேசினார் ஜெயலலிதாவதி. ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் வந்து கட்டுமான பணிக்கு எந்த பணமும் வாங்கவில்லையா? ஆம்பளையாக இருந்தால் நிரூபியுங்கள் என்று கேட்டீர்களே, ஆம்பளையாக இருந்தால் வாருங்களே போட்டு. பாளையம் நம்முடைய நண்பர் ரஃபீக் அவர்கள் கூறினார், ஆய்வாளர் முன்னால், ஆர்டிஓ முன்னால், உயர் அதிகாரிகள் முன்னால் எங்குமே இல்லாத ஒரு ஆவணம் ஹைகோர்ட்ல கொண்டு வந்து காண்பிக்க போகிறீர்களா? விடமாட்டோம். சட்ட ரீதியாக எதா இருந்தாலும் சட்ட ரீதியாகத்தான் ஒரு வேண்டும் என்கிற கொள்கை கோட்பாட்டினுடையவர்கள் நாங்கள். மக்களை திரட்டி ஆயுதங்களை கையிலே கொடுத்து கலகங்களை ஏற்படுத்த 10 நிமிடம் போதும் ஏற்படுகிற உயிர் சேதத்திற்கு யார் பொறுப்பு? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் மீது ரத்த காயம் ஏற்படுத்தினால் நிராகரிப்பிலே சென்று விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு முஸ்லிமுக்கு எதிராக ஒரு முஸ்லிம் ஆயுதம் தூக்கினால் சுவனத்தில் வாடகை கூட நுகர முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகைக்கு வந்தால் காலை வெட்டுங்கள் என்றும், தொழுகைக்கு வந்தால் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுங்கள் என்றும், தொழுகைக்கு வந்தால் ஆயுதங்களை கொண்டு தாக்குங்கள் என்றும் பேசுகிற நீ முஸ்லிமா? நீ முஃமினா? இதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய அடிப்படை கோட்பாடா இது? எங்கெல்லாம் ஜேஏகே பள்ளி கட்டி இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் கலவரங்களை தூண்டி பிறகு மேடை போட்டு உத்தமனை போல, தண்ணீரில் நனைந்த பூனையை போல, ஒன்றுமறியாத பாலகனை போல
மக்களை ஏமாற்ற நினைத்தால் விடமாட்டோம். இனிமேல் விடமாட்டோம். 93, 94 இடம் வாங்கப்பட்டது. வாங்கப்பட்ட இடத்திற்கு ஷம்சுல் லுகாவை அன்றைக்கு பொறுப்பாளியாக நியமித்தோம். பொறுப்பாளியாக நியமித்தோம் என்பதற்கு என்ன சான்று? இதே பக்கத்தில் இருக்கின்ற இடம், இந்த பள்ளி கட்டும் பொழுது பக்கத்தில் இருக்கிற இடத்திற்கும் அவருக்கும் ஒரு வாய் தகராறு வந்து விடுகிறது. என்ன வாய் தகராறு? அதை ஒட்டி எழுப்புகிற கட்டிடத்தின் சம்பந்தமான வாய் தகராறு. வாய் தகராறு வந்த உடனே அவர்களுக்கு மத்தியில் ஒரு சமரச பேச்சு நடைபெறுகிறது. என்ன பேச்சு? பாளையங்கோட்டை காலத்த மேலப்பாளையம் கதவு எண் 15 ராவுத்தர் கீழத்தெருவில் வசித்து வரும் ஜனாப் நாகூர் பிச்சை அவர்களுடைய குமாரர் காஜா மொய்தீன் அவர்கள் 1வது பார்ட்டி. 2வது பார்ட்டி ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் அந்த பள்ளியினுடைய கட்டுமான பொறுப்பாளராக இருக்கின்ற முகமது யூசுப் அவருடைய மகன் ஷம்சுல் லுகாவுக்கும் ஏற்பட்ட தகராறு, ஏற்பட்ட முடிவு. 1994 வாங்கப்பட்ட அந்த பள்ளியுடைய கட்டுமான பணிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் லுகா என்பவர். பிறகு 1997ஆம் ஆண்டு மாவட்டத்தினுடைய செயலாளர் பதவிக்கு வருகிறார். 1997ஆம் ஆண்டு செயலாளர் பதவிக்கு வந்தவர் 3 ஆண்டு காலம் நன்றாக இருந்தார். 2000 அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு எங்களிலிருந்து பிரிந்து சென்று பிஜேயுடைய தலைமையில் உருவாகிறது. அதற்கு பிறகு அவருக்கு நமக்கும் நேரடி தொடர்பு இல்லாமல் போய்விடுகிறது. கணக்கு ஒப்படைக்க மறுக்கிறார், பிரச்சனையை உண்டு பண்ண மறுக்கிறார். நான் ஆரம்பத்தில் காட்டியதை போல 2000க்கு பிறகு அதே பள்ளி வாயிலை பயன்படுத்தி பல்வேறு வகையான லெட்டர் பேட் அளிக்கிறார். பிறகு டிஎன்டிஏ அலுவலகமாக அதை மாற்ற முயற்சி செய்கிறார்கள். பிரச்சனை என்னானது? 13ஆம் தேதி கோர்ட்டுக்கு பிரச்சனையை கொண்டு சென்றோம். அதிகாரி, உயர் அதிகாரி வாங்கிறார். எல்லா வகையான பத்திரங்களையும் பார்க்கிறார். ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆனுடைய பதிவு புத்தகத்தை பார்க்கிறார். நடத்தப்பட்ட நிர்வாகத்தை பார்க்கிறார். அவனும் அறிவில்லாதவர் அல்ல. கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி உங்களை போல மனிதர்களா? எல்லாம் பார்க்கிறார். பார்த்து விட்டு சொல்கிறார், ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் அமைப்புக்கு சொந்தமான இந்த ப்ராப்பர்ட்டி இவர்கள் அங்கே நிர்வாகம் செய்வதற்கு எந்த தடையும் யாரும் விதிக்கக்கூடாது. இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கி கொண்டு என்ன சென்றோம்? 6 கிடைத்தவுடனே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா கிளைகளுக்கும் அறிவிப்பு செய்து எல்லோரும் புறப்பட்டு வாருங்கள் மசூத் ரஹ்மானை கைப்பற்ற என்று சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த முயற்சி செய்தோமா? அப்படி பிரச்சனை உண்டு பண்ண எங்களுக்கு என்ன தெரியாதா? நேரடியாக அருகில இருக்கிற இந்த பேரப்பாளையம் மசூத் ரஹ்மான் பதவிக்குட்பட்ட காவல் நிலையங்களுக்கு சென்றோம். ஆர்டரை காண்பிக்கிறோம். ஆர்டரை காண்பித்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நிர்வாகம் செய்வதற்கு எதிர்தரப்பில் இருக்கிற லுகாவுடைய பார்ட்டி எந்த வகையான தடையும் செய்யக்கூடாது என்றோம். இன்ஸ்பெக்டர் என்ன செய்கிறார்? ஆர்டரை பார்க்கிறார். சரியா தப்பா என்று முடிவு செய்கிற உரிமை அவருக்கு கிடையாது. வழங்கப்பட்டது கோர்ட்டினுடைய ஆர்டர். ஆர்டரின் பேரில் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நன்றாக ஜேஎஃப்எஸ் நிர்வாகம் செயல்பட அவர் உதவி செய்திருக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறார்? என்ன நடந்தது என்று தெரியாது, அல்லாஹ்வே அறிவான். உடனடியாக அதை ஆர்டிஓவுக்கு நகர்த்துகிறார். ஆர்டிஓவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆர்டிஓவுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? கோர்ட்டினுடைய ஒரு ஆர்டர் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு காவல்துறை ஆய்வாளராக இருக்கிற ஒருவர் அதை முன்வந்து செய்வதற்கு பதிலாக ஆர்டிஓவுக்கு பிரச்சனையை கொண்டு செல்கிறார். ஆர்டிஓ யார்? ஆர்டிஓ துரைராஜ் என்பவர். உலகத்திலே நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. துரைராஜ் என்ன செய்கிறார் தெரியுமா? யாரையும் விடப்போவதாக அபிப்பிராயமே இல்லை. சட்ட ரீதியாக யாரையாக இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம். அது வேறு செய்யும். ஆர்டிஓ என்ன செய்கிறார்? ஒரு தேதியை தீர்மானித்து 3 மணிக்கு வாருங்கள் என்கிறார். வக்கீலோடு மாவட்டத்துடைய தலைவர் ஆர்டிஓ அலுவலகத்தில் செல்கிறார். லுகாவுடைய பார்ட்டியும் வருகிறார்கள். ஆர்டிஓ என்பவர் யார்? ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தன்னுடைய பகுதிக்குள் ஏற்பட்டால் நடுவராக இருந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் தீர்ப்பு சொல்கிற எல்லா அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கிறவர் ஒரு ஆர்டிஓ. அந்த மாவட்ட அவர் என்ன செய்கிறார்? 3 மணிக்கு இருந்தவர் 5 மணி வரை இல்லாமல் போன நபர்கள் எல்லாம் வந்ததை பதிவு புத்தகத்தில் பதிவு செய்து வெறுமனையே திரும்பி வருகிறார்கள். எந்த விசாரணையும் இல்லை. நாளை வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. மறுநாள் கூட்டம் நடந்ததா? மறுநாளும் கூட்டம் நடக்கவில்லை. இருவரும் அழைத்து பேசப்படவே இல்லை. மறுநாள் கூட்டம் ஆர்டிஓ தலைமை நடத்தப்படவே இல்லை. திடீரென ஆர்டிஓ ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்கிறது, லுகாவுடைய தலைமையின் கீழ் இருக்கிற நிர்வாகம் தான் சரியானது என்கிறார். அதை இந்த மேடையில் பேசுகிறார் பி. ஜெயலலிதா என்பவர். ஆர்டிஓ இருதரப்பு விசாரணைகளையும் பார்த்தார், கரண்ட் பில்லை பார்த்தார், போன் பில்லை பார்த்தார், பெயிண்ட் அடிக்கின்ற பில்லை பார்த்தார், மோதினாருக்கு சம்பளம் கொடுத்ததை பார்த்தார், கக்கூஸ் செலவுகளுக்கு கொடுத்த காசை பார்த்தார். எல்லாம் பார்த்து லுகாவுக்கு சரி என்று தீர்ப்பு சொன்னார். ஆர்டிஓ தீர்ப்பு சொன்னதற்கு எதிராக எப்படி ஒரு மாவட்ட கலெக்டர் வக்ஃப் போர்டு இருக்கின்ற பிரச்சனையை அவர் பார்வையிட பண்ண முடியும்? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று
இவரிடத்தில் நேர்மை உண்டுமா சோர்களே? அந்த ஆர்டிஓ இருவரையும் அழைத்து விசாரித்த இந்த தீர்ப்பு கொடுத்தார். ஆர்டிஓ கொடுத்த தீர்ப்பு எதை கையில் வாங்கி கொடுத்தார் என்று தெரியவில்லை, யாருக்கு விலை போனார் என்று தெரியவில்லை, எந்த மிரட்டலுக்கு அடிபணித்தார் என்று தெரியவில்லை. விடமாட்டும் ஹைகோர்ட்டில் இருப்போம், சுப்ரீம் கோர்ட் வரை இன்சால்லா இருப்போம். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்து இருவரையும் அழைத்து பேசுவதற்கு பதிலாக உள்ளுக்குள் அத்துமீறி ஆயுதங்களோடு இருக்கிற மனிதனுக்கு உனக்குத்தான் இந்த பள்ளிவாயில் சொந்தம் என்று ஒரு தற்காலிக ஒரு தீர்ப்பை வழங்குகிறார் என்றால் அநாகரிகமான காரியம் இல்லையா இது? எப்படி நம்பி மக்கள் உங்கள் நாடி குற்றம் குறைகளை சொல்ல வருவார்கள்? நாங்கள் விடவில்லை. ஆர்டிஓக்கு மேல் டிஆர்ஓ இருக்கிறார். டிஆர்ஓ கேட்கவில்லை என்றால் மாவட்ட கலெக்டரை அணுக வேண்டும் என்று முடிவு செய்து கலெக்டர் பிரகாஷ் அவர்களை அணுகி நடந்த பிரச்சனை அனைத்தும் சொல்லும் பொழுது ஓப்பனாக சொன்னார், உங்களை பற்றி ஆரம்பத்தில் அவர்கள் எங்களுக்கு தப்பு தப்பாக சொன்னார், உண்மை தெரியவில்லை, பொருத்தப்படுங்கள் என்றார். உயிரோடு இன்றைக்கும் இருக்கிறார். பிரகாஷ் என்ன செய்கிறார்? மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன செய்கிறார்? ஆர்டிஓவுடைய நடவடிக்கையை பார்க்கிறார், முறைகேடான தீர்ப்பை பார்க்கிறார். பார்த்த உடனே புத்தகத்தை வாசித்தாரை அன்பு சகோதரர், அந்த வக்ஃபுடைய லாவின் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வழிபாட்டு தளத்திற்குள் ஆயுதங்களோடு பதுங்கி உயிர் சேதம் ஏற்படுகிற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அது வக்ஃபுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் சரி, வக்ஃபு அல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, கலவரங்களை தற்பொழுது நிகழ்த்த வேண்டும், ஒரு சுமூக சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி முடிவெடுக்கிற அதிகாரம் சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு உண்டு. நாங்கள் சொல்கிறோம், பிரகாஷ் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து சொன்னோம், இது வக்ஃபு பிரச்சனை அல்ல, எங்களுடைய சொசைட்டி ஆக்ட், எதா இருந்தாலும் பத்திரத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லுங்கள், வக்ஃபு வேண்டாம் என்றும். அல்லாஹ்வை சாட்சி, வக்ஃபு வேண்டாம் என்றும் அல்ல, வக்ஃபு இந்த பிரச்சனையை எடுத்து சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது, ஆணையங்கள் உண்டு, சட்ட ரீதியான அனுமதி உண்டு என்றார். இங்கே பேசும் பொழுது அவர்தான் சட்டத்துறையை படித்தவரை போலவும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சட்டையை கலட்டாமல் விடுவேன் என்று மீராபு பேசினாரே, எந்த அடிப்படையில் வக்ஃபு இந்த பிரச்சனையை கொண்டு சென்றீர் என்று உனக்கு துணிச்சில் இருந்த உண்மையிலே ஒரு முகத்தை வீசையில் இருந்த ஒரு ஆண் மகனாக இருந்தால் கலைக்கு பிரகாசின் மீது கேஸ் போட வேண்டியதுதானே? போடணுமா இல்லையா? போட்டிருக்க வேண்டியதுதானே? அவர் படித்த அந்த பட்டத்தினுடைய பிரதிபலிப்பை கோர்ட்டில் அவர் நிரூபித்திருப்பார் தானே? பாமர மக்களை தூண்டி வைத்து ஏதோ நான் தான் மிகப்பெரிய அறிவாளி என்று தெரிந்ததை கூட பேசுகிறார். மக்கள் எல்லாம் நினைக்க வேண்டும், அண்ணனுக்கு தெரியாத துறையே இல்லம்மா, அண்ணன் எதை பேசினாலும் போஸ்ட் போன் பண்ணி பிரிச்சு பிரிச்சு பேசிடுவாருப்பா, என்ன பேசுவாரு எங்களுக்கும் தெரியுமா, எங்களுக்கும் தெரியும் என்ன பேசுவாரு, அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க, நீங்க அண்ணா அப்படியே கூட்டிட்டு போவாரு. கடைசியில் விசாரிச்ச சம்பவமே இருக்காது, சம்பவமே இருக்காது. கூட போய் அனுபவப்பட்ட எத்தனையோ சம்பவங்கள் நம்ம கூட உண்டு, சம்பவமே இருக்காது. உஸ்மான் கானுடைய மகன் ஜேஏபி உறுப்பினர் கூட்டத்தை கூட்டி சொன்ன மாதிரி சட்டையை கழட்டாமல் விடமாட்டேன் என்றும், மைதிலிகான் மந்திரியுடைய தலையில மாற்றுடைய மூளையா இருக்கிறது என்றும், ஒரு இஸ்லாமிய சகோதரனை தரம் தாழ்த்தி பேசுகிறார் என்றால் ஒரு மௌலவியானி, ஒரு மார்க்க அறிஞரானி, நாட்டிலே நடைமுறைக்கிறது என்பதற்காக வேண்டி என்ன வேண்டுமானால் பேசினால் اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. நாவுகளுக்கு சீல் வைத்து கைகளையும் கால்களையும் மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான், பேச வைப்பான் என்று சொல்கிறானே, அந்த நீதிமன்றத்தை நம்பியவர்கள் நாம் எல்லாம் அன்பார்ந்த சோதரர்களே. உலகத்திலேயே நீங்க எங்குமே பார்க்க முடியாது, உலக சரித்திரத்திலேயே நீங்க எங்குமே பார்க்க முடியாது நடந்த ஒரு சம்பவத்தை கேளுங்க. உலக சரித்திரத்திலேயே இப்பொழுது சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் சோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான், பேச வைப்பான் என்று சொல்கிறானே, அந்த நீதிமன்றத்தை நம்பியவர்கள் நாம் எல்லாம் அன்பார்ந்த சோதரர்களே. உலகத்திலேயே நீங்க எங்குமே பார்க்க முடியாது, உலக சரித்திரத்திலேயே நீங்க எங்குமே பார்க்க முடியாது நடந்த ஒரு சம்பவத்தை கேளுங்க. உலக சரித்திரத்திலேயே இப்பொழுது சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் சோதரர்களே. மாவட்ட கலெக்டர் பிரச்சனையை வக்ஃபு போர்டுக்கு கொண்டு செல்கிறார். இன்ஜெக்ஷன் ஆர்டர் நிலுவையில் இருக்கிறது. உடனடியாக 14ஆம் தேதி மறு அப்பீல் செய்கிறார்கள் லுகாவுடைய பார்ட்டியினர். இன்ஜெக்ஷன் ஆர்டரை நிறுத்தி வையுங்கள், அதை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று. அங்கும் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இந்த தேதியில் ஒரு சில தேதி முன்ன பின்னாக இருக்கலாம், நீங்கள் பொருத்திக் கொள்ள வேண்டும். அங்கு என்ன நடந்தது தெரியவில்லை. உடனடியாக வக்கீல் ஜட்ஜி என்ன செய்கிறார், தற்சமயம் அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டரை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்தி வையுங்கள். காரணம், நல்ல கேட்கிறீங்க, காரணம் இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்ட அந்த மனுதாரர் அந்த மனுவில் மசூத் ரஹ்மான் என்பது ஒரு பள்ளி என்று குறிப்பிடவில்லை. இன்ஜெக்ஷன் ஆர்டரை இரண்டாவது முறையாக நிறுத்த அவர் சொன்ன காரணம், மசூத் ரஹ்மான் என்பது ஒரு பள்ளி என்று அவர் குறிப்பிடவில்லை, ஒரு கட்டிடம் என்று குறிப்பிட்டார் என்று இரண்டாவது தீர்ப்பு வழங்கும் பொழுது நீதிபதி எழுதுகிறார். அது உண்மைக்கு புறம்பானது. முதல் கேள்வி,
14ஆம் தேதி அவர் உத்தரவு பிறப்பிக்கிறார். என்ன ஒரு அநியாயம் தெரியுமா? 14ஆம் தேதி அவர் உத்தரவு பிறப்பிக்கிறார். அதே கோர்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் வக்கீல், அரசு தரப்பு வக்கீல் கேப்ரியல் என்பவர் 14ஆம் தேதி நீதிபதி ஜட்ஜி சொல்ல போகிறார். அதற்கு முந்தைய ஒரு தினம் 13ஆம் தேதியே தன்னுடைய லெட்டர் பேடில் எழுதுகிறார். பிரிண்ட் அடித்து அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் ரத்து செய்யப்பட்டது. என்னையா இது? 14ஆம் தேதி நாளைய தினம் தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போகிறார். ஜட்ஜ் ஒரு நீதிபதி நாளைய தினம் தான் சொல்ல போகிறார், ஹைகோர்ட் ஜட்ஜ். ஆனால் அரசு தரப்பு வக்கீல் அதற்கு முந்தைய ஒரு தினம் 13ஆம் தேதியே லெட்டர் பேரில் எழுதுகிறார், இன்ஜெக்ஷன் ஆர்டர் ரத்து செய்யப்பட்டது என்று லோக்கலில் இருக்கிற போலீஸ் அதிகாரிக்கு. இவன் ஜட்ஜா அவர் ஜட்ஜா? ஏடிஎம்கே ஆட்சியில இருந்த இந்த அரசு தரப்பு வக்கீல் முழுக்க முழுக்க தன்னுடைய கட்சிக்காரர் என்று கூட தன்னுடைய கட்சிக்காரருக்கு விசுவாசமாக செயல்படுகிறோம் என்கின்ற பெயரில் முழுக்க முழுக்க ஒரு நீதிமன்றத்தை விலை வாங்கினால் விடுவோமா? நாங்கள் விடுவோமா? ஆர்டிஓவையும் விடுவதாக இல்லை, இந்த கேபிரியலையும் விடுவதாக இல்லை, சம்சுல்லா பார்ட்டியையும் விடுவதாக இல்லை. ஏதாவது சட்ட ரீதியாக அடாவடித்தனமாக இல்லை. பிணங்களின் மீது ஏறுகின்றதா நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும், வீராவாசம் பேசிக் கொண்டு அரண்மனையில் சென்று விடுவாய். பாதிக்கப்படுவது சகோதரிகள், பாதிக்கப்படுவது சகோதரிகள். உனக்காக வேண்டி இந்த சமூகத்தை பலிகாராக ஆக்க நாங்கள் தயாராக இல்லை. சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட் வரை சென்று நீதியை நிலைநாட்டி இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த பொருள் யாருக்குரியது என்று நீதியை நிலைநாட்டி வாங்குவோமே தவிர அடாவடித்தனமான காரியங்களை நாங்கள் இறங்க மாட்டோம் என்பதாக சொல்கிறேன். இரண்டாவது ஜட்ஜ்மெண்ட் மசூத் ரஹ்மான் என்பது பள்ளி என்று சொல்லப்படாத காரணத்தினால் அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் நிறுத்தி வைக்கப்பட்டது அல்லவா? இது 2006 ஆகஸ்ட் மாதம் ஏகத்துவ பத்திரிகை. 2006 ஆகஸ்ட் மாதம் ஏகத்துவ பத்திரிகை. அந்த பத்திரிகை அவர்கள் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். தபசில் சொத்தில் எங்கள் சங்கத்தால் மசூத் ரஹ்மான் கட்டப்பட்டுள்ளது. மேற்படி மசூத் ரஹ்மான் கட்டும் பணிக்கு மேற்பார்வை செய்யும் பொறுப்பாளராக சகோதரர் மேலப்பாளையத்தை சார்ந்த துபாய் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று இதே உட்கார்ந்திருக்கிறார் மாவட்ட தலைவர். இவர் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கும் பொழுது அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்பதை ஏகத்துவ பத்திரிகை சொல்லுகிறது. அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் மசூத் ரஹ்மான் என்று சொல்லப்படுகிற பள்ளி கட்டப்பட்ட ப்ராப்பர்ட்டி விஷயம் குறித்துதான் இன்ஜெக்ஷன் ஆர்டர். பள்ளி என்று சொல்லப்பட்டது. உங்களுடைய மசூத் ரஹ்மான் பள்ளி என்று வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நீங்கள் சொல்லுகிறேன், உங்கள் தரப்பு அரசு தரப்பு வக்கீல் சொல்கிறார் அங்கே பள்ளி என்று சாஜிதி சொல்லவில்லை என்று. இரண்டாவது, இந்த வாரம் வந்த ஜூனியர் பத்திரிகை, இந்த வாரம் வந்த ஜூனி பத்திரிகை, அந்த எட்டிகை பார்த்தா மேலப்பாளைய பள்ளிவாசல் மைதீன் கான் பிடியில் பரபரப்பு செய்தி. மைதீன் கான் பிடியில் மேலப்பாளைய பள்ளிவாசல் அதனுடைய பேச்சை எடுத்து படித்து பாருங்கள். மசூத் ரஹ்மான் என்று சொல்லப்படுகிற அந்த மேலப்பாளையம் பர்டிகுலர் அந்த இடத்தில் கட்டிடம் இருந்ததா அல்லது பள்ளிவாசல் இருந்ததா என்று யார் சொல்கிறார்? இதோ லுகா பேட்டி கொடுக்கிறார். லுகா பேட்டி கொடுக்கிறார். இந்த வார ஜூமி லுகா பேட்டி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? ஜேஏடிஎன் அமைப்பின் மூலமாக கோர்ட்டுக்கு சென்றார்கள். கோர்ட்டு இதை ஒரு பள்ளிவாசல் என்பதை மறைத்து வெறும் கட்டடம் என்று கூறிய காரணத்தினால் அவர்களுடைய வழக்கு செல்லுபடியாகவில்லை. ஒரு பொய்யை சொல்கிறார். அதே ஏகத்துவத்தில் என்ன சொல்கிறார்கள்? மசூத் ரஹ்மான் என்றுதான் சாஜிதில் வழக்கு கொடுத்தார். ஏகத்துவத்தில் அவர்கள் நடத்துகிற பத்திரிகையில் மசூத் ரஹ்மான் என்றுதான் வழக்கு கொடுத்திருந்தார் என்று லுகா பேட்டி கொடுக்கிறார். மசூத் ரஹ்மான் என்று சொல்லவில்லை, கட்டிடம் என்று சொன்னார். ஏகத்துவம் உண்மையா? இது உண்மையா? எது உண்மை? ஆனால் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கும் பொழுது நாங்கள் கீழத்தரு 11 ராவத்தர் கீழத்தருவை முகவரியாக கொண்டு நாங்கள் என்ன வழக்கு தொடுகிறோம் என்றால் பள்ளிவாயில், பள்ளிவாயில் என்று சொல்லுதான் வழக்கு தொடுகிறோம். அது அடுத்தடுத்து வாய்தாவிலே நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாராக இருந்தாலும் சட்டத்தின் மூலம் நாங்கள் அணுக தயாராக இருக்கிறோம். அப்படியானால் காவல்துறை அதிகாரிகளானாலும் உயர் அதிகாரிகளானாலும் பொதுமக்கள் ஆனாலும் தொலைக்காட்சி மூலம் இதை பார்க்கிற வெளிநாட்டு சகோதரர்களானாலும் ஒவ்வொரு இடங்களிலும் ஜேஏடிஎன் அமைப்புடைய பள்ளிகளை அபகரிக்க திட்டம் தீட்டி கலவரங்களை உண்டாக்கி பள்ளி வாயிலை பூட்ட என்ன நிலைமை என்று யோசித்து இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா? பள்ளியை பூட்டிய காரணத்தில் யாருக்கு ஆதாரம்? பெரிய சொல்வார்கள், ஆடு நினைந்தால் ஓனாய் அடும் என்று சொல்வார்கள். ஏன் ஓனாய் அழுகிறது? மழையிலே நினைந்து அநியாயமாக சாகிறது, நமக்கு திட்டம் கிடைக்காமல் என்று. அதற்கான அது பழமொழி. பள்ளி பூட்டியதான், பள்ளியை பூட்டினார்கள், பள்ளியை பூட்டினார்கள், பள்ளியை பூட்டினார்கள். ஒரு முறை ஏகத்தில் எழுதுவை கொண்டே வருகிறார்கள். பாடிக்கிற மக்கள் எல்லாம் சொல்வார்கள், பாவிகள் பள்ளியை பூட்டி விட்டார்கள் ஜேஏடிஎன். ஒரு புறம். இன்னொரு புறம் வெளிநாட்டில் இன்றைக்கு வந்த தகவல் என்ன தெரியுமா? மசூத் முபாரக் பள்ளி தனியாக கட்டுவதற்கு வசூல் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது.
என்னடா இது அநியாயம்? ஆனா ஒரு பள்ளி உருப்படியாக இருக்கிறது, அதை திறந்தால் உரிமையாளர் யார் என்று பார்த்து திறந்தால் அந்த பள்ளியே போறாதா? பள்ளியை பூட்டி திறக்கின்ற அவகாசத்தை பயன்படுத்தி மக்களிடமிருந்து வசூல் வாங்கி வெளிநாட்டு மக்களுக்கு செய்தி ஒன்றும் தெரியாது. மக்களிடமிருந்து வசூல் வாங்கி ஒரு தனிப்பள்ளியை கட்டி ஒரு ப்ராப்பர்ட்டியை உண்டாக்க, ஒரு சொத்தை உருவாக்க ஒரு பள்ளியை பூட்டுகின்ற கயவர்கள் இவர்கள். தன்னுடைய அமைப்பை வளர்த்துவதற்கு, பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு, ஒரு சொத்தை தான் வாங்குவதற்கு ஒரு அமைப்பை உருவாக்குகிற கைவர்கள் இவர்கள். நீங்கள் எல்லாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் சோழர்களே. நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தருவான். அநியாயத்தின் பக்கம் நிற்காதீர்கள். சொல்லுகின்ற முறையை திரும்ப ஒரு முறை கேசட்டை வாங்கி போட்டு பாருங்கள், கேளுங்க. ஏன்னா நீங்களும் பொய் என்று சொல்றாரா, இப்ப அடுக்கடுக்க சொல்றாரா, உண்மையா? பள்ளிவாசல் பிரச்சனை இப்படி எல்லாம் சொல்றாங்க, உண்மையா? பத்திராங்க இருக்குன்னு சொல்றாங்க, உண்மையா? ஆர்டிஓ விசாரிக்காம தீர்ப்பு சொன்னது உண்மையா? கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன கடமை இல்லையா? ஒரு ஏகத்துவ பள்ளி ஒரு பிரச்சனையாக போகிறது என்றால் நீங்கள் ஒரு 4 பேர் மத்தியஸ்தராக இருந்து இருதரப்பை விசாரித்து எது நியாயம் அநியாயம் என்று பொதுமக்களுக்கு சொல்கிற கடமை உங்களுக்கு இல்லையா? ஆகவே அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சோழர்களே, குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்ற கட்டளை இருக்கிற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை இப்போது முடித்துக் கொள்கிறோம். உண்மை என்னவென்றால் மஸ்ஜித் ரஹ்மான் என்று சொல்லப்படுகின்ற அந்த பள்ளி ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்புக்கு சொந்தமான பள்ளி. அதற்கு தேவையான அனைத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கிறோம். உண்மையை புரிந்து கொண்டு வந்திருக்காத மக்களுக்கு செய்தியை எடுத்துச் சொல்வது உடைய கடமை என கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வாஹி தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس